ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சில நேரங்கள்ல நாம ஒண்ணு நெனைப்போம். ஆனா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கும். நடக்கிற அந்த விஷயத்த நமக்கேத்த மாரி மாத்திக்கிட்டோம்னா பிரச்சனை இல்ல. ஆனா இப்படி நடந்துருச்சே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோம்னு வைங்களேன், அது நமக்கு தான் பிரச்சனை. நான் என்ன நெனச்சேன்னா நைட்டே காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் கடலைக்கறி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கடலைய வந்து ஊற போட்டிருந்தேன். ஆனா காலையில எந்திரிச்சது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. 5:30க்கு மேல ஆயிடுச்சு. இதுக்கு மேல சப்பாத்தி மாவெல்லாம் பெசஞ்சு சப்பாத்தி சுட முடியாதுன்ட்டு அடுப்புல சோற வச்சுட்டு இந்த சைடு கடலைக்கறி பண்ணலான்னு கடகடன்னு ரெடி பண்ணிட்டேன். ஒரு 1/2 மணி நேரத்திலேயே சமைச்சு முடிச்சு பசங்களையும் கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த உப்பு ரொட்டி சாப்பிடணும் போல ரொம்ப ஆசையா இருந்தது. சின்ன பிள்ளைலலாம் அதிகமா இது சுட்டு சாப்பிட்ருக்கோம். நார்மலா அரிசி மாவுல பண்றது. அது வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். புரட்டி அது கூட கடலைக்கறியுமே ரொம்ப சூப்பரா வந்து வந்திருந்தது. இதோட ரெசிபி வேணும்னா கேளுங்க. கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். மாவுல வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, உப்புலாம் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாரி ரொட்டி மாரி சுட்டா